எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி நிலவரம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கும் ரிப்போர்ட்டுகள் பறந்துருக்குங்க. இங்கே தங்களுக்கு பாசிட்டிவான தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீலகிரி, அவினாஷி, அப்புறம் மொடக்குறிச்சி, அப்புறம் மதுரை, இன்னொரு பக்கம் கோவை வடக்கு உள்ளிட்ட தொகுதிகள்லாம் இருக்குது. நாகர்கோயில் இங்கெல்லாம் பாசிட்டிவ். அப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர் இப்படியான தொகுதிகள், ஆவடி. நியூட்ரல்னு பார்த்தோம்னா சாத்தூர், மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள் இப்படி பிரித்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் இங்கே எப்படின்னு பார்த்துருந்தப்ப பல இடங்களில் தாவேக்கா பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்புறம் ஆளும் தரப்பும் கடைசி கட்டத்தில் அவங்க தாராளமாக இறங்கி எல்லாமே பண்ணாங்க. விநியோகம் பயங்கரமாக இருந்தது. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக ஆகலாம். ஆனாலும் தாவேக்கா பிரிக்கிற வாக்குகள் சில தொகுதிகளில் நமக்கு பாசிட்டிவ் ஆகும். ஸோ நம்மளுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸு அங்கே டெல்லிக்கும் ரிப்போர்ட்டுகளை அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.